ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு த காஸ்கோ புக். ஒரு மினி விலாக் பார்க்கலாமா? அன்றைக்கி யாரோ கேட்டிருந்தீங்க, இந்த மாதிரி டார்க் சர்க்கிள்ஸ்க்கெல்லாம் ஏதாவது ஹோம் ரெமெடிஸ் சொல்லுங்க. அதை காமிக்கிறேன், வாங்க பார்க்கலாம். அதாவது ஸ்ரத்தையாக நீங்கள் ஒரு வாரம் 10 நாளானும் பண்ணிக்கணும். எனி சேஞ்ச் ஆர் டிஃப்ரென்ஸ் தெரியறதுக்கு ரொம்ப எளிமையான பொருளை வச்சுட்டு நம்ம அதை சரி பண்ணிடணும்லாம். டார்க் சர்க்கிள்ஸ் இருக்கும், சில பேருக்கு ஐ பேக்ஸ்னு இருக்கும், இப்படி தனியாக அப்படி தொங்குற மாதிரி இருக்கும். இதுக்கெல்லாம் வீட்லேயே நம்ம எளிமையாக செஞ்சுக்கலாம். எனக்கு ஒன்லி திங் என்னென்னா நம்ம அதுக்கு டைம் கொடுக்கணும், அவ்வளோதான். வாங்குவோம் பார்க்கலாம். நாட்டு மருந்து கடைகள்லாம் பண்ணிடலாம். கடுக்கான்னு கிழங்கோ கிடைக்கும். இந்த கடுக்கால் அவ்வளோ குவாலிட்டிஸ் இருக்குது. எல்லாம் நம்ம நினச்சிக்கிறோம் வயிறு கான்ஸ்டிபேஷனுக்கு தான் இதுன்னு. இது பியூட்டி ரெசிபீஸ்லையும் இது நிறைய யூஸ் பண்ணிப்பாங்க. இந்த கடுக்காய் எடுத்துகிட்டு இந்த கல் முன்னாடிலாம் உங்கள்கிட்ட சந்தன கல் இருந்தால், நான் என்கிட்ட சின்னதாக ஒரு அம்மி கல் இருக்குது, அதை எடுத்துகிட்டு இருக்கேன். சந்தனம் இழைக்கிறதுக்கு முன்னாடிலாம் இது பண்ணுவாள், அதில் போட்டு இப்படி இழையுங்கோ. புரியுறதா? அப்படி இழைக்கிறதுன்னு சொல்லுவாள். அந்த மாதிரி இழைக்கணும். கொஞ்சோண்டு பாலை விட்டுக்கணும். பால் காய்ச்சாத பாலாக இருந்தால் இன்னும் ரொம்ப ரொம்ப நல்லது. இப்படி பண்ணி நேரினாலே இது பாருங்கள், இங்கே இப்படி இது வர்றது பாருங்கள், பேஸ்ட் ஆட்டமாக கொஞ்சமாக இழைச்சிட்டா போகிறோம். கண்ணுக்கு கீழே போட்டுக்கிறதுக்கு தானே, ஃபேஸ் ஃபுல்லாக போட்டு போகிறதுங்க. இப்போ எடுத்துடலாம். கொஞ்சமாக இருந்தால் போகிறோம். இந்த பாருங்க, இந்த இழைச்சத்தை இந்த தட்டோட விளிம்பு, இப்போ நம்ம சுவாமி இதுக்கெல்லாம் தேய்க்கிறோம்ல, அதாவது சந்தனம் இழைச்சி போடுறது. நிறைய பெரிய விக்கிரகங்களுக்கு சந்தனம் குங்குமம் இப்படி தான் எடுப்பான். அந்த மாதிரி எடுத்துக்கிட்டு இந்த கடுக்காயை என்ன பண்ணுங்கோ, கண்ணுக்கு கீழே எந்த இடத்துல உங்களுக்கு கருவளையம் இருக்கோ அங்கே அந்த மாதிரி தேய்ச்சிருக்கணும். கண்ணில் படாத அளவுக்கு பண்ணிக்கோங்க, சரியா? இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஜாதிக்காய், நம்ம பாயசத்தில் ஸ்வீட்லெல்லாம் போடுவோம்ல, அந்த ஜாதிக்காய் இதே மாதிரி தான். கொஞ்சமாக நீங்கள் பாலை விட்டு இழைச்சுன்றணும். அதை கல்லில் இழைச்சிட்டு இதை தடவிக்கோங்க. இதுவும் அவ்வளவு இது நல்ல குணம் தெரியும் அதில் உங்களுக்கு. இப்போ அதை நம்ம இழைச்சி வச்சுட்டோம். இது கூட தடவிக்கலாம். ஜாதிக்காய் தடவிக்கோங்க, இல்லை கடுக்காய் தடவிக்கோங்க. இது கூடவே நீங்கள் இந்த கடுக்காய் சேர்க்கும்போது கொஞ்சோண்டு அதிமதுர பவுடருக்கும் கலந்துட்டு பண்ணி நெல்லை வச்சுக்கோங்க. இன்னும் டபுளாக உங்களுக்கு இது குணம் தெரியும். இதை டெய்லி தடவிக்கணும். நீங்கள் ஒரு 10 days ஆனால் தடவிட்டு பாங்கோ, பார்த்தீங்கன்னா இந்த டார்க் சர்க்கிள்லாம் போயிடும். பாத ட்ரீட்மெண்ட்டு ஒரே ட்ரீட்மெண்ட்டு தான் நடந்துட்டுருக்கு. இது என்னன்னாக்க, செங்கலை சுட வச்சுட்டு அது மேலே எருக்கையில் ஒரு 5-6 இது போட்டுட்ருக்கேன். அது இந்த காலில் ஏதானு இருந்ததுன்னா, நமக்கு போன் வளர்ந்துருந்ததுன்னோ இல்லை குதிகால் வலிக்கெல்லாம் இந்த எருக்கையில் இது ட்ரீட்மெண்ட் ரொம்ப நல்லது, யூஸ்ஃபுல் சொல்கிறாங்க. அதையும் பண்ணி பார்த்துட்டுருக்கேன். ஏன்னா கால்வலி தாங்கவே முடியல.